போஸ்ட் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய சிறு சேமிப்பு திட்டங்கள் இருக்கு. இப்ப இருக்க மக்களும் பேங்குகளோடவே போஸ்ட் ஆபீஸ்ல முதலீடு செய்யறதுல தான் ஆர்வம் காட்டிட்டு வராங்க. இதுக்கான காரணம் என்னன்னா, பேங்குகளோடவே போஸ்ட் ஆபீஸ்ல அதிகமான வட்டி விகிதங்கள் வழங்கப்படுது. அந்த வகையில உங்களோட முதலீட்டுக்கு பாதுகாப்பையும் உங்களுக்கு உத்தரவாதமான வருமானத்தையும் தரக்கூடிய ஒரு திட்டம் தான் பொது வருங்கால வைப்பு நிதி PPF. இந்த PPF திட்டம் அப்படிங்கிறது ஒரு நீண்ட கால முதலீட்டு திட்டம். இந்த திட்டத்துக்கு இப்போ 7.1% வட்டி விகிதம் வழங்கப்படுது. போஸ்ட் ஆபீஸ்கள்ல அதிக வட்டி தரக்கூடிய திட்டங்கள்ல இந்த PPF திட்டமும் ஒண்ணு. இந்த திட்டத்துக்கான முதிர்வு காலம் 15 ஆண்டுகள். அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 5 ஆண்டுகளுக்கு கூட விருப்பப்பட்டா நீங்க நீடிச்சுக்க முடியும். இந்த PPF திட்டத்துல நீங்க குறைந்தபட்சம் ஆண்டுக்கு 500 ரூபாயிலிருந்தே முதலீடு செய்யலாம். அதிகபட்ச முதலீடு அப்படின்னு பார்த்தா ஒரு நிதியாண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்ய முடியும். இந்த திட்டத்துக்கு பாத்தீங்கன்னா வரி சலுகைகளும் இருக்கு. இந்த PPF திட்டத்தை பயன்படுத்தி எப்படி 20 லட்சம் ரூபாயை சேமிக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். உதாரணத்துக்கு 25 வயசான ஒருத்தர் இந்த PPF திட்டத்துல சேர்றாரு அப்படின்னு வச்சுக்கலாம். அவரோட வருமானத்துல தினமுமே 150 ரூபாய அவர் சேமிக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு 150 ரூபாய் அப்படின்னா ஆக மொத்தம் அவரு ஒரு மாதத்துக்கு 4500 ரூபாய் வரைக்கும் முதலீடு செஞ்சிருப்பாரு. இது மூலமாவே வருஷத்துக்கு 54,000 ரூபாயை அவர் பாத்தீங்கன்னா டெபாசிட் பண்ணிருப்பாரு. இந்த முதலீட்டை அவரு 20 வருடங்கள் பண்ணும்போது 10,80,000 ரூபாய் முதலீடு செஞ்சிருப்பாரு. இதன் மூலமா அவருக்கு முதிர்வு காலத்துல 20 லட்சம் ரூபாய் முதிர்வு தொகையா கிடைக்கும். இந்த திட்டத்துல கூடுதலா வரி சலுகைகளும் இருக்கிறதால இன்னுமே ஒரு சிறப்பான திட்டமா தான் இந்த திட்டம் பார்க்கப்படுது. இதுல 15 ஆண்டுகள் தான் முதிர்வு காலம் அப்படின்னாலும் இந்த திட்டத்தோட முதிர்வுக்கு அப்புறமா 5 வருஷங்களுக்கு மறுபடியும் இந்த திட்டத்தை நீடிக்க முடியும். இது இன்னுமே ஒரு கூடுதல் நன்மையா தான் இருக்கு. இந்த PPF திட்டத்தை நீங்க உங்க பக்கத்துல இருக்க போஸ்ட் ஆபீஸ், பொதுத்துறை வங்கிகள், சில முன்னணி தனியார் வங்கிகள் மூலமாவும் தொடங்கிக்க முடியும். ஒருவேளை இந்த PPF அக்கௌண்ட் ஹோல்டர் இறந்துட்டாரு அப்படின்னா அவரோட மனைவியோ இல்ல சட்டப்பூர்வமா யாரு வாரிசுதாரர்களோ அவங்க இந்த PPF திட்டத்தை பாத்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்கலாம். உங்களோட PPF கணக்கு தொடங்கி முதிர்வு அடைஞ்சிருச்சு அப்படின்னா 15 வருஷத்தோட நிதி ஆண்டோட முடிவுல கிளைம் பண்ணிக்கலாம். அதுவும் நடப்பு ஆண்டோட முந்தைய ஆண்டோட நிலுவையில 50% மட்டும்தான் எடுக்க அனுமதிக்கப்படுது. இருந்தாலும் இந்த திட்டத்தை முழுமையா தொடரும் போது மட்டும்தான் முழு பலனையும் உங்களால பெற முடியும். சோ இந்த திட்டம் பாத்தீங்கன்னா எல்லா வயதினருக்குமே ஒரு ஏற்ற திட்டம் அப்படின்னே சொல்லலாம். இந்த PPF திட்டத்தை பயன்படுத்தி உங்களால பாத்தீங்கன்னா ஒரு பெரிய செல்வத்தையே சேர்க்க முடியும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். இதே போல மணி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.